ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டுமென்று நினைத்து உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. உனது முகம் பார்த்து உருகி அழும்போது துயரங்கள் கரைந்தோடும் பிள்ளையே. கனவு பல கோடி உனது பாதம் நாடி வந்து இளைப்பாரி விட்டு போகும் தங்கமே. நீ விரும்பி எதிர்பார்க்கும் உன்னுடைய நபர் உன்னை மறைந்திருந்து நோட்டாம் விட்டு கொண்டிருக்கின்றார் பிள்ளையே. உன்னை தூரத்திலிருந்து கவனித்து கொண்டிருக்கிறார் பிள்ளையே. அவர் உன்னை மறைத்து வைத்து காதல் செய்து கொண்டிருக்கிறார். உன்னிடம் வந்து சொல்ல அவருக்கு பயம் இருக்கிறது. ஆனால் நிச்சயம் அவர் அவருடைய மனதில் உள்ளதை உன்னிடம் சொல்லிவிடுவார் தங்கமே. கால தாமதங்கள் ஆகின்றது, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காதோ இல்லை கிடைக்குமா என புலம்புகளை நான் அறியாமல் இருப்பேனா என் பிள்ளையே. பெருமளவு அவர் உன்னை பற்றி பேசும் நேரங்கள்தான் அதிகமாகி போகின்றது. பொறு, உனக்கான தருணம் கூடி விரைவில் வரும் தங்கமே. அனைத்தும் உன் கைகூடி விரைவில். நம்பிக்கையோடு இரு பிள்ளையே. எனும் அச்சம் எதிலும் வேண்டாம் குழந்தையே. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் என்ற அந்த ஒரு சொல் உன்னிடம் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும். உன் மனதில் நம்பிக்கையாக இருக்கும் அனைத்தும் உன்னை வந்து சேரும் பிள்ளையே. அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து தங்கமே. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன். என்னை சரணாகதி அடைந்த உன்னை என்னிடமே ஒப்படைத்து விட்டு பொழுது நீ எதற்கு கவலைப்படுகின்றாய் பிள்ளையே. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமந்து அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் பிள்ளையே. நீ விரும்பும் உந்தன் நபர் உனக்கே தெரியாமல் உன்னை விரும்பிக் கொண்டும் உன்னை அருகிலிருந்து பார்த்து கொண்டும் மறைந்திருந்து உன்னை காதல் செய்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. அவரின் மனதிலும் உன்மேல் காதல் இருக்கின்றது பிள்ளையே. நீதான் அவரை காதலிக்கிறாய் என்று நினைக்கின்றாய். ஆனால் உன் முன்னால் அவர் கடுகடுவென முகத்தை வைத்து கொண்டாலும் உன்னை மறைந்திருந்து ரசித்து பார்த்து கொண்டிருக்கின்றார். என் மறைந்திருக்கும் உன்னை பார்க்கிறார் பிள்ளையே. என்றால் அவருக்கு உன்னை பார்த்தாலே ஏதோ மனதெல்லாம் சிட்டுக்குருவி பறப்பது போல் இருக்கிறதாம் தங்கமே. ஆனால் உன் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பேச பயமாக இருக்கிறதாம் குழந்தையே. அதனால்தான் உன்னிடத்தில் நேரில் வராமல் தயங்கிக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறார் தங்கமே. ஆனால் நிச்சயம் அவருடைய மனது தெளிவடைந்து உன்னிடத்தில் வந்து பேசத்தான் போகிறார். அவர் வரும்போது உன்னுடைய வாழ்க்கையே புதுமைப்படும் தங்கமே. உனக்கு புதிய தேடல்களை கொடுப்பார். குறை கூறாதே. எதையும் நல்லதாக நினை. எது நடந்தாலும் நல்லதுக்கென்று நினை. எது வேண்டுமென்று என்னிடம் கேள். அதை சரிவர செய்து தருவேன் என் தங்கமே. அனைவராலும் நீ தேடப்படுவாய். அப்படிப்பட்டவர்தான் உன்னை தேடி வருகின்றார். இப்போது உன் துணை உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றார். நிச்சயம் அவருக்கு நீ கிடைத்து உனக்கும் அவருக்கு 3 முடிச்சு போடுவேன் தங்கமே. என்றும் உன் துணை உனக்காகத்தான் படைக்கப்பட்டவராக இருப்பார் பிள்ளையே. சந்தோஷமாக இரு தங்கமே. இருவரின் திருமண விழாவை
சிறப்பற செய்வது இந்த அப்பனாகவே இருக்கும். நீ ஆசைப்பட்ட அவரே உனக்கு கணவராக வருவார். என் குழந்தையே, அவரும் உன்னை நேசித்து கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். உனக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிள்ளையே. அவரும் உன்னை எத்தனையோ முறை உன்னிடம் இதையெல்லாம் சொல்லிவிடலாம் என்று பல முறை முயற்சிகள் எடுத்தும் அவரால் உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேச முடியாமல் போய்விட்டது. அவரின் மனதில் ஒரே ஒரு பயம்தான் இருந்து கொண்டிருக்கிறது தங்கமே. அவர் உன்னிடம் சொன்ன பிறகு நீ அவருக்கு முடியாது என்ற பதிலை கொடுத்து விடுவாயோ? அதனால்தான் அவரது தயக்கம் பெரிதாகி போய்கொண்டே இருக்கின்றது தங்கமே. அதையெல்லாம் உடைத்து விரைவில் உன்னிடம் கூறுவார் தங்கமே. அதற்கு உன் அப்பன் துணை நிற்பேன் தங்கமே. அவர் உன்னை உயிரளவில் நேசிக்கிறார் குழந்தையே. என் தங்கமே, நீ நேசிப்பதை விட பல மடங்காக உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை ரசிக்கிறார் தங்கமே. நீ எதற்காக இப்பாடுபட்டாயோ அது நிச்சயமாக நடக்கும் பிள்ளையே. அவருக்காக நீ பட்ட பாடுகள் எதுவும் வீணாக விடமாட்டேன் என் தங்கமே. நீ நேசித்த அளவு அவரும் உன்னை நேசிக்கிறார் என்பது உண்மை என் தங்கமே. எதையும் நினைத்து கலங்காதே. அவர் உனக்காக படைக்கப்பட்டவரே குழந்தையே. அவர் உன்னிடம்தான் இறுதியில் இந்த விதி சேர்த்தும். நீ கவலைப்பட்டு இரவில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்ததால்தான் இந்த வாக்கு உன் கண்ணில் காலையில் பட வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கின்றேன். கவலைப்படாதே என் தங்கமே. எதை செய்தாலும் உன் அப்பன் உனக்கு துணையாக நின்று உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் என் தங்கமே. நீ எதை செய்தால் நல்லது என உன் அப்பன் கூறுவேன். அதன்படி நடந்தால் உன் வாழ்க்கை ஒளிமயமாக ஆகும் பிள்ளையே. நீ இந்த அப்பன் சொல்வதை ஒரு பொருட்டாக எடுக்காமல் நீ செய்வதுதான் சரி என்று செய்தால் நடக்கும் அனைத்து விளைவுகளுக்கும் நீதான் பொறுப்பு என்பதை மனதில் வைத்துக்கொண்டு யோசித்து செயல்படு தங்கமே. நான் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று எண்ணித்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலிலும் உன் முகத்தில் நான் வந்து விழிக்க வேண்டும் என்றுதான் வருகின்றேன். குழந்தையே, அதை ஏற்றுக்கொண்டு இதை முழுமையாக கேள். உன் வாழ்க்கையை நான் இருளில் கிடக்கும் உன் வாழ்க்கையை நான் வெளிச்சத்தில் கொண்டு வந்து உயரச் செய்வேன் பிள்ளையே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.